வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி பாம்பே ஹல்வா. இது ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. இத கராச்சி ஹல்வான்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்வீட் ஷாப்ஸ்ல இந்த ஹல்வாவை பார்த்திருப்போம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 2 கப் தண்ணி விட்டு இதை கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரோட வெயிட் 150 கிராம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி விட்டு கூடவே 2 கப் சர்க்கரை சேர்த்து கலந்து விடுங்க. அல்வா செய்ய ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு பாகுபதமெல்லாம் தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இப்போ ஒரு ட்ரேல நெய் அப்ளை பண்ணி வச்சிருங்க. இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு தண்ணி கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். மாவு கீழே செட்டில் ஆயிருக்கும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது சீக்கிரமாவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆயிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி திக்காகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்த நெய்யை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. இப்ப இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்க்க சேர்க்க தான் ஹல்வா நல்ல வாசனையாகவும் நல்ல கிளாஸியான டெக்ஸ்சர்லயும் கிடைக்கும். நல்லா குக் ஆகி வரும்போது 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்க்கணும்னு இல்லை, நமக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்திரத்துல ஒட்டாம குக் ஆகி வந்திருக்கு. லாஸ்டா இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். டோட்டலா இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இப்ப இதுல 1/2 கப் முந்திரிய உடைச்சு சேர்த்துக்கலாம். பாத்திரத்துல ஒட்டாம நல்லா ஒண்ணு சேர்ந்து வருது பாருங்க. இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல எடுத்தோம்னா ஹல்வா நல்லா சாஃப்டா கிடைக்கும். இதுக்கு மேல குக் பண்ணோம்னா டைட்டாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஹல்வா நல்லா சூயியா சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கோங்க. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம ஹல்வாவை ட்ரேக்கு மாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாப் பண்ண பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதைகள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ட்ரேல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், கார்னிஷிங்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப ஹல்வாவை ட்ரேக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுக்கும்போது ஹல்வா சாஃப்டா இருக்கும். பட் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டைட்டா வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேல செட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் மிக்சட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை இப்படியே 1 மணி நேரம் ஆற விட்டுடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லா நட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அட்ராக்டிவா இருக்கு. இதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருந்தோம். எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்க. இப்ப இது நல்லா ஆறி செட் ஆகிருக்கு.
எவ்வளோ ஈஸியாக ட்ரேவை விட்டு ரிலீஸ் ஆகுது பாருங்க, ஜெல்லி மாதிரி. இப்போ இதை கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சாஃப்டான கிளாஸியான பாம்பே ஹல்வா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ஈஸியான ஹல்வா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.